ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது இன்டர்வியூ சீரிஸ் பார்ட் 2ல் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க, வாட் இஸ் மீன் பை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்? Expenses that is paid for in advance. Recurring expenses such as insurance and rent can be paid for with one payment that covers the cost of expenses for several months or even a year. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? முன்னாடி அட்வான்ஸாக பே பண்ணுது. எக்ஸ்பென்ஸ் தட் இஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் இஸ் கால் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். அட்வான்ஸாக நம்ம வந்து பே பண்ணுறது தான் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். நல்ல எக்ஸாம்பிள்ஸ், 2 எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா இன்சூரன்ஸ் அண்ட் ரெண்ட். இன்சூரன்ஸ் வந்து 1 இயர்க்குரிய இன்சூரன்ஸ் வந்து நம்ம முன்னாடியே வந்து பே பண்ணிடுவோம். ரெண்ட் வந்து முன்னாடி நம்ம பே பண்ணிடுவோம். அந்த 1 மந்தோட ரெண்ட் வந்து நம்ம முன்னாடி பே பண்ணுறோம். இன்சூரன்ஸும் ரெண்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ்ஸு அது வந்து நம்ம அட்வான்ஸாக பே பண்ணுறோம். அதுதான் வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் இட்ஸ் கால் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். அதோட ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படி கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட்டு. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்லையும் கேஷ் வந்து க்ரெடிட்லையும் போடணும். ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸோட ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து எதில் வரும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நம்ம அசட். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் அன் அசட் ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லணும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸ், ரெண்ட். ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அது எதில் வரும் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் அன் அசட் விச் இஸ் ஷோன் இன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் டியூ பட் ஹேஸ் நாட் பீன் பெய்ட். டியூவில் இருக்குது ஆனால் நம்ம இன்னும் பே பண்ணல, அதுதான் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். எக்ஸாம்பிள், ரெண்ட் பாஸ் டியூ பட் நாட் எட் பெய்ட். பில்ஸ் பாஸ் டியூ பட் நாட் எட் பெய்ட். அதாவது ரெண்ட் நம்ம கட்ட வேண்டியது இருக்குது ஆனால் கட்டலை. பில்ஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் பே பண்ணலை. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸோட எக்ஸாம்பிள். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் டியூ பட் ஹஸ் நாட் பீன் பெய்டு. அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து எதில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ லயபிலிட்டியா அசட்டா அப்படின்னா லயபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் அன் லயபிலிட்டி. லயபிலிட்டினா என்ன? நம்ம வந்து பே பண்ணணும், டியூவில் இருக்குது, நம்ம பே பண்ணலை இன்னும். ஸோ இட்ஸ் அ லயபிலிட்டி. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து லயபிலிட்டி. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸாக. எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸ், ரெண்ட். ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட்டு. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எதில் ஷோ பண்ணாங்க? அசட்டில். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் டியூ பட் ஹேஸ் நாட் பீன் பெய்டு. டியூவில் இருக்குது ஆனால் பே பண்ணல. ரெண்ட் பாஸ் டியூ பட் நாட் எட் பெய்டு. ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா, எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டு. இது பேலன்ஸ் ஷீட்டில் கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அசட்டு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் லைபிலிட்டி. இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ சீரீஸில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Thank you. Happy learning, happy teaching.